என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் பாலா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும்? என்னடா விஷயம் ஆரம்பிச்சோன்னு விஷயம் தெரியுமான்னு மொட்டையாக சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயந்தான். எது என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம்? நம்ம ரஷ்யா ப்ளஸ் உக்ரைன் வாரை பற்றி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இது ஏன் இந்த ரஷ்யா அண்ட் உக்ரைன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் காலத்தில் பின்னோக்கி போனீங்கன்னா 1991 இந்த பஞ்சாயத்து இருக்குங்க. என்னடா வித்தியாசமாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த பஞ்சாயத்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஒரு எல்லைப்போர் தான் இது. இந்த எல்லைப்போரை ஆரம்பித்து வச்சது நம்ம உக்ரைன் தான். ஆக்சுவலி 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு பொதுவான நிலம் இருக்கும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் இருக்கிற பஞ்சாயத்து, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாயத்து இருக்கு இல்லையா? சேம் லைக் தட், அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இவங்க வந்து 2 நாடுகளும் இணைஞ்சு ஒரு எல்லையை இது பேஸாக வச்சு இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த பேஸில் தான் பிரச்சனையே. ஸோ இதை வந்து அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? சரி, அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தா மின்ஸ்க். அது ஆக்சுவலி அது ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன். மின்ஸ்க். அந்த அக்ரிமெண்ட் மூலயமா 2 நாடுகளும் இணைஞ்சு அதை வந்து நம்ம இண்டிபெண்ட் ஸ்டேட்டாக அது அந்த இடத்த அறிவிச்சிடலாம். ஸோ பெருசாக நம்ம அதை பாதிக்க வேண்டாம், அது பெருசாட்டி இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அதில் எப்பயும் போல் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம உக்ரைன் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாப்புல. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் இது என்னோடய இடம், அவங்க வந்து ஆக்கிரமிக்கிற மாதிரி முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து தொடர்ந்துக்கிட்டே போகிறனால 2014, 15, அடுத்து 2022 இந்த 3 வருஷத்துலேயும் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக வருது. என்னன்னா இவங்க வந்து உக்ரைன் வந்து நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ப்ரோட்டஸ்ட் பண்ணுறதும், நம்ம ரஷ்யா வந்து நீ போடான்னு சொல்லிட்டு உடனே சாத்துறதும் இது நடக்கிற விஷயந்தான். ஸோ இப்போது இந்த விஷயம் இன்னும் இன்றைக்கி டெவலப் ஆகி ஒரு என்ன சொல்கிற ஒரு பெரிய வேர்ல்டு வார் 3க்கே ஒரு அஸ்திவாரமாக அமைஞ்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நம்ம யுஎஸ் நம்ம அதிபர் இருக்கார்ல ட்ரம்ப், அவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் வாயார் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சொல்லிட்டு நம்ம உக்ரைனை கூப்பிட்ருக்காரு. சரின்னு அந்த ஆள் வந்துட்டாப்புல. வந்துட்டு என்ன அப்படின்னு பேசினா, சரி எதுக்குப்பா இந்த பஞ்சாயத்து, நீ கம்முன்னு பீஸ், அதாவது அமைதியை நோக்கி போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி ஆடிட்டுருக்க, நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணோம்ல. ஏன்னா நடுவில் வந்து இவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க, யூஎஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க, அதெல்லாம் நடந்துச்சுல்ல, இனிமேல் நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அப்படி இன்னும் நீ இதை எடுத்துக்கிட்டு போனோன்னா எங்கள் சப்போர்ட் இருக்காது உனக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது உக்ரைன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் இதுக்குள்ளே தலையிட வேண்டாம், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நானும் ரஷ்யாவும் அது முடிவில் இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ட்ரம்ப் என்ன கேட்குறாரு, டேய் உன்கிட்ட என்ன இருக்குன்னு நீ இன்னும் உட்காந்து இது குதிச்சிட்ருக்க, உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, உன்கிட்ட எக்கனாமிக்கலாக பெருசாக நீ ஸ்ட்ராங்காகவும் கிடையாது, வார்க்கு போனாலும் உன்கிட்ட பெருசாக எந்த ஒரு இதுவும் கிடையாது, லைக் அந்த ஆயுதங்கள்லாம் அந்த மாதிரி எதுவுமே சப்போர்ட்ஸ் எதுவுமே இல்லை, ரிசோர்ஸஸ் எதுவுமே இல்லைங்கும் போது நீ எதை வச்சு தான் ஒர்க் பண்ணுவ அப்படின்னு கிட்டத்தட்ட சண்டை போடுற அளவுக்கு அங்கே இந்த மீட்டிங்லேயே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ரொம்ப அப்படியே ஒரு கோபமான பேச்சுவார்த்தைகள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, இதனால இந்த வெள்ளை மாளிகையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்மால் உக்ரைன் அதிபர் கிளம்பி போயிட்டாப்புல. யாருமே எனக்கு இது கொடுக்க வேண்டாம், எவன் சப்போர்ட் கொடுக்குறானோ அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு யூரோப்புக்கிட்ட போய் நின்றுருக்காப்புல தலைவர். நம்மளை சுற்றி நிற்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க, நீ ஒன்றும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. யூரோப் வந்து என்ன பண்ணுது, கவலைப்படாத மச்சான், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் உனக்கு பொருளுதவியும் சரி
இது லைக் அந்த வாருக்கு சம்மந்தப்பட்டதும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ அவரை தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இன்னும் இது எந்த அளவுக்கு இது மேபி இது வேர்ல்டு வார் 3க்கு கூட ஒரு வழியாக இருக்கலாம். ஏன் இப்படி நம்ம உக்ரைன் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல நம்மளுக்கு. ஸோ பார்ப்போம். ஐ திங்க் ஸோ. இது நல்லபடியாக சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்குமே நல்லது. இல்லைனா இது பொருளாதார ரீதியாக எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும். இதை வந்து நம்ம அப்படியே விடவும் முடியாது. பார்ப்போம். நம்ம ட்ரம்ப்பு தான் அதிகபட்சம் இதில் முன்ன நின்று எல்லா பஞ்சாயத்தையும் தீர்க்க பார்க்குறாரு. இது கண்டிப்பாக தீர்க்கப்படணும். தீர்க்கப்பட்டுச்சுன்னா எல்லாம் ரொம்ப சந்தோஷம். வேர்ல்டு வார் 3 வரக்கூடாது. அதுக்காக எல்லாருமே காடை வேண்ட வேண்டியதான். உங்களுக்கு விருப்பப்பட்ட கடவுள்களை வேண்டுங்க. ஸோ நன்றி அண்டு பாய். ஹேட்ஸ் ஆஃப். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.